அரசியலுக்கு வந்ததுமே கன்னி தேர்தலிலேயே வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகிவிட முடியாது என்பதுதான் விஜய் மீது இருக்கும் முதன்மையான விமர்சனம். ஆனால் விஜயின் கடந்த கால படங்களை, அவர் கலந்து கொண்ட அரசியல் நிகழ்வுகளை வைத்து பார்த்தால் அந்த விமர்சனத்தை கொஞ்சம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றுதான் தோன்றும். ஏனென்றால் இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக அரசியலில் இறங்கியிருக்கும் விஜய் 2008ஆம் ஆண்டிலேயே அன்அபிஷியலாக அரசியல் வாழ்க்கைக்கு அடித்தளம் போட்டுவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆரம்பத்திலிருந்தே மகன் விஜயை அரசியல்வாதியாக்கி பார்க்க வேண்டும் என இயக்குனர் S.A. சந்திரசேகருக்கு இருந்த ஆசைதான் விஜய் நடித்த முதல் படத்திற்கு நாளைய தீர்ப்பு என பெயர் வைக்க காரணமாக இருந்தது. முதல் படத்திற்கு பிறகு ரசிகன், தேவா, ராஜாவின் பார்வையிலே என காதல் கதையம்சம் கொண்ட படங்களில் நடித்த விஜய் 1996ஆம் ஆண்டு அரசியல்வாதிகள் பயன்படுத்தும் மாண்புமிகு என்ற வார்த்தையை டைட்டிலில் வைத்து படம் நடித்தார். தந்தை இயக்கிய அந்த படத்தில் அராஜகம் செய்யும் அரசியல்வாதிகளை மாணவனாக இருந்து கேள்வி கேட்பது போல நடித்திருந்தார். இந்த படத்திலிருந்துதான் விஜய்க்கும் அரசியலுக்கும் இடையேயான பிணைப்பும் தொடங்கியது. அதற்கு பிறகு வெளியான மின்சார கண்ணா படத்தில் வரும் பாடலில் திமுக, தமாக, அதிமுக, பாஜக, பாமகவை குறிப்பிட்டு வரும் பாடலும் பெரும் சர்ச்சையை கூட்டியது. அதற்கு பிறகு 2002இல் தமிழன் படத்தில் வழக்கறிஞராக விஜய் நடித்திருக்கும் கதாபாத்திரம் அவருக்கு இருக்கும் சமூக பொறுப்பை வெளிப்படுத்தும் வகையிலும் இருந்தது. அதிகாரத்தில் பரவி இருக்கும் ஊழலை எதிர்த்து கேள்வி கேட்பதோடு ஒவ்வொரு குடிமகனுக்கும் அரசியலமைப்பு சட்டம் தெரிந்திருக்க வேண்டும் என படத்தின் கிளைமாக்ஸில் விஜய் பேசும் வசனம் பெரும் வரவேற்பை பெற்றது. அதே போல தொழிலாளர்களின் கூலி உயர்வு போராட்டம் குறித்தும் தமிழன் படத்தில் பேசியிருந்தார். படத்தில் பூஞ்சோலை என சொல்லப்படும் கிராமம் மாஞ்சோலைதான் என்று கூட அப்போதைக்கு பேசப்பட்டது. படம் மட்டுமல்ல, தனது இன்ட்ரோ பாடல்களில் கூட அரசியல் ஆசை வெளிப்படும் வகையில்தான் இருக்கும். கமர்ஷியல் ஹிட் அடித்த போக்கிரி படத்தின் இன்ட்ரோ பாடலில் வரும் வரிகள் எல்லாம் அவ்வளவு சமூக பிரச்சனை குறித்த கருத்துகள் நிறைந்ததாக இருக்கும். அதுவரைக்கும் படங்களில் மட்டுமே அரசியல் பேசி வந்த விஜய் முதன்முறையாக 2008ஆம் ஆண்டு இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக குடும்பத்தோடு களத்திற்கு வந்து உண்ணாவிரதம் இருந்தார். அதற்கு பிறகு நடிகர் சங்கம் சார்பில் நடந்த உண்ணாவிரதத்திலும் தவறாமல் கலந்து கொண்டார் விஜய். அந்த போராட்டத்தில் பேசிய விஜய் ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாக தனது ரசிகர்கள் அனைவரும் பிரதமர் அலுவலகத்திற்கு தபால் அனுப்ப வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்த இடத்திலிருந்துதான் விஜய் மீது அரசியல்வாதிகள் கவனம் திரும்பியது. அதற்கு பிறகு வெளியான வில்லு படத்தின் இன்ட்ரோ பாடலில் கூட அகதியான மக்களுக்கு அமைதியான நாடு கேட்பேன் என பாட்டு வைத்திருந்தார் விஜய். அதே பாடலில் தந்தை பெரியார், கார்ல் மார்க்ஸ் ஆகியோர் குறித்தும் பாடியிருப்பார் விஜய். இதே ஃபார்மேட்டில் வேட்டைக்காரன் படத்தில் வரும் இன்ட்ரோ பாடலிலும் காத்திருந்து ஓட்டு போட்டு கருத்து போச்சு நகமடா என்ற பாடல் வரிகள் மூலம் அரசியல்வாதிகளை சாடியிருக்கும் விஜய் அப்போதே இருமொழி கொள்கையை உணர்த்தும் வகையிலும் பாடியிருப்பார். காலப்போக்கில் விஜய் நற்பணி மன்றம் மக்கள் இயக்கமாக மாறி 2009ஆம் ஆண்டிலிருந்து தனி கொடியுடன் விஜய் மக்கள் இயக்கமாக உருவெடுத்தது. விஜய் மக்கள் இயக்க கொடியை அறிமுகம் செய்து வைத்த விஜய் அப்போதே அரசியலுக்கு வரும் சூழல் வந்தால் குடும்பம், தொழில் என எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மக்களுக்காக வருவேன் என கூறியிருந்தார். அதே போலதான் தற்போது சினிமாவின் உச்ச நட்சத்திரம் என்ற அந்தஸ்தை விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்து சொன்ன வாக்கை நிறைவேற்றி இருக்கிறார் விஜய். அதற்கு பிறகு இலங்கையில் தமிழ்நாடு மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு கண்டன பொதுக்கூட்டம் நடத்திய விஜய் மத்திய மாநில அரசுகள் மீது கடுமையாக சாடி ஆக்ரோஷமாக பேசியது இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தது. இதற்கு பிறகு தனது 50வது படமான சுறா படத்தில் மீனவராகவே நடித்திருந்தார். அத்தோடு ஹசாரே உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றது, ராகுல் காந்தியை டெல்லிக்கு சென்று தனியாக சந்தித்தது என படங்களில் நடித்தாலும் அரசியல் ரீதியாக கவனம் செலுத்திதான் வந்தார் விஜய். ராகுல் காந்தியுடனான சந்திப்புக்கு பிறகு அப்போதைக்கு ரிலீஸுக்கு தயாராக இருந்த காவலன் படத்திற்கு கடும் நெருக்கடிகள் சூழ்ந்தன. படத்தை ரிலீஸ் செய்ய விடாமல் திரையரங்கு உரிமையாளர்கள் மூலமாக அப்போது ஆட்சியில் இருந்த திமுக சிக்கலை ஏற்படுத்தியதாக சொல்லப்பட்டது.
திமுகவுடன் உரசல் ஏற்பட்ட சில நாட்களிலேயே போயஸ் கார்டனில் இருந்து விஜய்க்கு அழைப்பு வர 2011 தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவாக விஜய் மக்கள் இயக்கம் பிரச்சாரம் செய்தது. அதற்கு பிறகு வந்த வேலாயுதம் படத்திலும் ரத்தத்தின் ரத்தமே என் இனிய உடன்பிறப்பே என அதிமுக திமுகவின் ஆஸ்தான வரிகளை குறிப்பிடும் வகையில் பாடம் இடம்பெற்றிருந்தது. அதே படத்தில் விஜயை பார்த்து தமிழ்நாட்டையே ஆளப்போறவர் என துணை கதாபாத்திரம் பேசும் காட்சிகளும் இடம்பெற்றிருந்தன. விஜய் ராணுவ வீரனாக நடித்திருந்த துப்பாக்கி படத்தில் அரசியல் வசனங்கள் இல்லை என்றாலும் படத்தின் மையக்கருவை வைத்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக படம் நடித்திருப்பதாக அரசியல் ரீதியாக பெரும் சர்ச்சையில் சிக்கினார். படத்தில் விஜய் பேசும் அரசியல் நெடி கலந்த வசனங்கள் களத்தில் இருக்கும் கட்சிகளை எரிச்சலுக்கு ஆளாக்கியது. அப்போதுதான் தலைவா படமும் உருவானது. டைம் டு லீட் என்ற கேப்ஷனுடன் தலைவா பட போஸ்டர்கள் வெளியாகி அப்போதைய ஆளும் கட்சியான அதிமுகவின் பெரும் கோபத்திற்கு ஆளானது. படத்தை ரிலீஸ் செய்ய விடாமல் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. தமிழ்நாட்டில் படம் ரிலீஸ் ஆக தாமதமானது. தியேட்டர்களுக்கு வெடிகுண்டு மிரட்டலும் வந்தது. படத்தை ரிலீஸ் செய்ய அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவை நேரில் சந்திக்க விஜய் எடுத்த முயற்சி பலனளிக்காமல் போனது. இதனால் அதிமுக ஆட்சியை புகழ்ந்து பேசி விஜய் வீடியோ போட வேண்டிய நிர்பந்தத்திற்கும் ஆளானார். 2014ஆம் ஆண்டு வந்த கத்தி படத்திற்கும் பெரும் எதிர்ப்பு கிளம்பியது. அப்போதைய இலங்கை அதிபர் ராஜபக்சேவுக்கு நெருக்கமான லைக்கா நிறுவன படத்தில் நடித்ததற்காக விஜய்க்கு தமிழின துரோகி என முத்திரை குத்தப்பட்டது. பிற்காலத்தில் தாம் தியாகி இல்லை என்றாலும் ஒரு நாளும் துரோகி இல்லை என உருக்கமாக பேசியிருந்தார் விஜய். கத்தி படத்திலும் விவசாயிகளுக்கு ஆதரவாக கார்ப்பரேட் கம்பெனிகளை எதிர்த்து போராடிய விஜய் 2G ஊழலை குறிப்பிட்டு பேச திமுகவின் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய நிலை வந்தது. ஆனாலும் பின்வாங்காத விஜய் பொது மேடையிலும் இந்தியா வல்லரசாக இருப்பதை விட விவசாயிகளுக்கான நல்ல அரசாக இருக்க வேண்டும் என பேசி பரபரப்பை கிளப்பினார். கத்தி படத்தை அடுத்து புலி படத்தின் ரிலீஸ் சமயத்தில் விஜய் வீட்டுக்கு வருமான வரித்துறை ரெய்டுக்கு சென்றது. அந்த படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியிலும் மக்களுக்காக நல்ல ஆட்சியை கொடுப்பேன் என விஜய் வசனம் பேசியிருப்பார். அத்தோடு தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்த விஜய் நீட் தேர்வால் உயிரிழந்த அனிதா வீட்டுக்கு நேரில் சென்று தனது அரசியல் வருகைக்கான அடித்தளத்தை பலமாக்கிக் கொண்டே வந்தார். அந்த சமயத்தில்தான் மெர்சல் படமும் ரிலீஸ் ஆனது. அவ்வளவு நாளாக இளைய தளபதியாக இருந்த விஜய் மெர்சல் படத்தில் இருந்து தளபதி என போட்டது திமுகவை சீண்டியது. ஜிஎஸ்டி வரி குறித்தும் விஜய் பேசிய வசனம் பாஜகவை சீண்டவே மெர்சல் படத்திற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது. அப்போதுதான் விஜய் மத ரீதியான விமர்சனத்தை எதிர்கொள்ளும் சூழலும் வந்தது. மெர்சலை தொடர்ந்து முழுக்க முழுக்க அரசியல் படமாக வந்தது சர்க்கார். ஒரு விரல் புரட்சி பாடல் தொடங்கி படம் முழுக்க நிகழ்கால அரசியல்வாதிகளை சீண்டும் வகையிலான வசனங்கள் தான் இடம் பெற்றிருந்தன. அத்தோடு இலவச மிக்சி கிரைண்டர்களை தூக்கி எறியும் காட்சிகள் எல்லாம் அதிமுகவை கடுப்பாக்கி தியேட்டர் வாசலில் போஸ்டர்களை கிழிக்கும் அளவுக்கு சென்றது. சர்க்கார் பட இசை வெளியீட்டு விழாவையும் விட்டு வைக்காத விஜய் எல்லாரும் தேர்தலை சந்திச்சு சர்க்கார் அமைப்பாங்க, நாங்க சர்க்கார் அமைச்சிட்டு தேர்தலை சந்திக்க போறோம் என பேசியதும் முதலமைச்சர் ஆனால் முதலமைச்சராக நடிக்க மாட்டேன் என கூறியதும் அரசியல் களத்தை அதிரச் செய்தது. இதிலிருந்துதான் அடுத்தடுத்து இசை வெளியீட்டு விழாவில் விஜய் என்ன பேசுவார் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட தொடங்கியது. தவிர்க்க முடியாத சக்தியாக உருவெடுத்தார் விஜய். விஜய் வெளியே வந்தால், விஜய் நடந்தால், நின்றால் என எல்லாமே தலைப்பு செய்திகளாக மாறின. அப்போதுதான் திடீரென வருமான வரித்துறை விஜய் வீட்டு கதவை தட்டியது. நெய்வேலியில் ஷூட்டிங்கில் இருந்த விஜயை கையோடு அழைத்து வந்து சோதனை நடத்தியது வருமான வரித்துறை. அந்த சோதனையில் எதுவுமே கிடைக்காதது ஒரு பக்கம் இருக்க, ரெய்டு முடிந்து ஷூட்டிங்கிற்கு திரும்பிய விஜய்க்கு ஆதரவு கொடுக்கும் வகையில், யாரும் எதிர்பார்க்காத வகையில் அவரை பார்க்க லட்சக்கணக்கான இளைஞர்கள் படையெடுத்து கூடியது நெய்வேலியையே நெகிழச் செய்தது. அதற்கு பிறகு படங்களில் நடிப்பதோடு விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளை அடிக்கடி சந்தித்து பேசி வந்தார்.
கடந்த முறை நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் கூட விஜய் மக்கள் இயக்கத்தினர் 130க்கும் மேற்பட்டவர்கள் வெற்றி பெற்றிருந்தனர். இந்த நிலையில்தான் கடந்த ஆண்டு தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி அறிவிப்பை வெளியிட்டார் விஜய். அரசியலுக்கு வர வேண்டும் என எப்போதோ முடிவு செய்து சினிமாவில் இருந்தவாறே கொஞ்சம் கொஞ்சமாக காய் நகர்த்தி வந்த விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியின் 2வது மாநில மாநாட்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறார். படங்களின் வாயிலாக அரசியல் பேசிய விஜய் களத்திலும் அதே வேகத்தில் செயல்பட தொடங்கும் பட்சத்தில் வரலாறு திரும்பவும் வாய்ப்பிருப்பதாகவே பார்க்கப்படுகிறது.